Hey guys, welcome to Study Buddies. இன்னைக்கு நம்ம வந்து 12th கெமிஸ்ட்ரியில் ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர் 11th சாப்டரில் வந்து ஃபீனால் டாபிக் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஆல்கஹால் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து ஃபீனாலில் ஃபர்ஸ்ட் டாபிக் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால் பார்க்கலாம். ஸோ மொத்தம் 4 ப்ரிப்பரேஷன் இருக்குது. ஃப்ரம் ஹாலோ அரைன்ஸ், இது வந்து டவுஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க, நேமிங் ரியாக்ஷன், ஓகேவா. ஸோ ஃப்ரம் பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட், ஃப்ரம் அனிலின், ஃப்ரம் குமினி, ஓகேவா. இது நிறைய ரொம்ப இம்பார்ட்டண்டான ரியாக்ஷன் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன், தேர்ட் ரியாக்ஷன், ஃபோர்த் ரியாக்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரியாக்ஷன். பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட் கேட்க மாட்டாங்க மோஸ்ட்லி. அப்படி கேட்டாலும் என்ன இது கூட எது ரியாக்ட் ஆனால் ஃபீனால் கிடைக்கும்ன்ற ஐடியா இருந்தால் போதும், ஓகேவா. ஸோ வந்து நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனாலில் வந்து ஃபஸ்ட்டு டவுஸ் ப்ராசஸ் பார்க்கலாம். ஸோ டவுஸ் ப்ராசஸ் வந்து ஹாலோ அரைன்ஸில் இருந்து ஃபீனாலை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான். ஸோ ஹாலோ அரைன்ஸ்னால் ஒரு பென்சீன் வந்து ஹாலஜன் குரூப்பை கண்டெயின் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தோம்னா இது குளோரோ பென்சீன், ஓகேவா. ஸோ குளோரோ பென்சீன்ஸ் தட்ஸ் ரியாக்ட் வித் NaOH in the presence of 633 Kelvin with 300 bar. பார்ன்றது வந்து இங்கே ப்ரெஷரை மென்ஷன் பண்ணும். ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே இருக்குல்ல இந்த ஹெச்சும் இங்கே இருக்கிற இந்த சிஎல்லும் சேர்ந்து HCl ரிமூவ் ஆகிடும். அண்ட் இந்த NaOH போய் சப்ஸ்டியூட் ஆகும். ஸோ இப்படி இந்த NaOH போய் சப்ஸ்டியூட் ஆகிறதுனால அந்த பென்சீனில் வந்து ONA கண்டெயின் ஆகும். ஸோ இது வந்து என்னென்னா சோடியம் ஃபீனாக்சைடு, ஓகேவா. இது வந்து சோடியம் ஃபீனாக்சைடு, அதாவது NaOH அட்டாச் ரியாக்ட் பண்ணுறோம். ஸோ ஹெச்சும் சிஎலும் வெளியே போயிடும். ஸோ NaO வந்து போய் அட்டாச் ஆகும். ஸோ இது வந்து சோடியம் ஃபீனாக்சைடுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த சோடியம் ஃபீனாக்சைடை அகெயின் HCl ட்ரீட் பண்ணும்போது இங்கே என்ன ஆகும்னா இந்த சிஎலும் இங்கே இருக்கிற Naவும் டைரெக்டாக வெளியே போயிடும், ஓகேவா. அப்போ இங்கே என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா சால்ட்டு, அதாவது NaCl சால்ட்டு ஃபார்ம் ஆகுது. அண்ட் இந்த ஹெச்பே அங்கே அட்டாச் ஆகிடும். ஸோ இட் ஃபார்ம்ஸ் ஃபீனால். ஸோ ஓகேவா, இதுதான் வந்து ஃபீனால். இப்போ நம்ம வந்து இது வந்து உங்கள் புக்கில் 3 இதாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதை கொஞ்சம் ஷார்ட்டாகவும் எழுதலாம். எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே குளோரோபென்சீன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் குளோரோபென்சீன். இந்த குளோரோபென்சீனில் NaOH ரியாக்ட் பண்ணோமா, அது கூடயே HCl ஸ்லாஷ் போட்டு எழுதிட்டு 633 Kelvin வித் 300 bar, இது மொத்தத்தையும் ஒரே ஸ்ட்ரிச்சில் எழுதிட்டிங்கன்னா டைரெக்டாக ஃபைனல் ப்ராடக்டை ஃபீனால்னு போட்டுடலாம், ஓகேவா. இங்கே மேலே கொடுத்துருக்க இந்த ரியாக்ஷனோட ஷார்ட் ரியாக்ஷன் தான் இது, ஓகேவா. குளோரோபென்சீன் எடுத்துக்கிறீங்க, பென்சீன் ஒழுங்காக இல்லை, ஓகேவா. குளோரோபென்சீன் எடுக்கிறீங்க, NaOH இந்த இன்டர்மீடியட் ஸ்டெப்பே நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், இந்த HCl முன்னால் NaOH கூட அட்டாச் பண்ணுறது மூலிமா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரம் பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட்னா என்னென்னு பார்த்துடலாம். ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட்னா என்னது, H2SO4. இதில் ஒரு OHஐ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா HCSO3ன்னு வரும். ஸோ இதுதான் வந்து சல்ஃபோனிக் ஆசிட்னு சொல்லுவோம். அப்போ பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட்னா a benzene ring that consists sulfonic acid, ஓகேவா. இதுதான் வந்து பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட், ஓகேவா. ஸோ இந்த பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிடை எப்படி ஃபீனாலாக மாற்றலான்னா, அதே தான் எடுத்தோடனே NaOH அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ NaOH கூட ரியாக்ட் பண்ண விட போகிறோம். ஸோ ரியாக்ட் பண்ணும்போது 623 கெல்வினில் இப்போ ஹீட் பண்ணணும். ஸோ ஹீட் பண்ணும்போது நம்ம எப்படி டவுஸ் ப்ராசஸில் இன்டர்மீடியட் ஸ்டெப்பில் வந்து சோடியம் ஃபீனாக்சைடு கிடச்சதோ அதே சோடியம் ஃபீனாக்சைடு தான் இப்போயும் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ Na, ஓகேவா. இங்கே என்ன இருக்குன்னா ஹெச்சும் இங்கே இருக்கிற ஹெச், அதாவது H2SO3 வந்து வெளியே போயிருக்கு. இங்கே இருக்கிற இந்த ஹெச்சும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த ஹெச்சும் SO3Hம் வெளியே போயிடுச்சு. ஸோ NaOH போய் சப்ஸ்டியூட் ஆகிருக்கும். ஸோ இங்கே சோடியம் ஃபீனாக்சைடு ப்ரிப்பேர் ஆகுது. ஸோ சோடியம் ஃபீனாக்சைடு. ஸோ இந்த சோடியம் ஃபீனாக்சைடை எப்போவுமே வந்து ஃபீனாலாக மாற்ற HCl தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம மேலே டவுஸ் ப்ராசஸ்லேயே பார்த்துருப்போம், அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே என்னென்னா அதே தான், இந்த சிஎலும் Naவும் சேர்ந்து சால்ட்டாக வெளியே போயிடும், ஓகேவா. NaCl வெளியே போயிடும். ஸோ இங்கே இருக்கிற இந்த ஹெச்பே இங்கே சப்ஸ்டியூட் ஆகிருக்குமா, ஸோ இங்கே ஃபீனாலை ப்ரிப்பேர் பண்ணும், ஓகேவா. ஸோ இங்கே வந்து ஃபீனால் ப்ரிப்பேர் ஆகும்.
இதுக்கும் எப்படி நம்ம ஷார்ட் ரியாக்ஷன் பார்க்கலான்னு பாருங்கள். இங்கே இதுதான் இன்டர்மீடியட் ஸ்டெப்பு கரெக்டாக. ஸோ இங்கேயும் என்ன பண்ணலான்னா சோடியம் பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட் இருக்குல்ல SO3H. ஸோ இதில் டைரெக்டாக NaOH வித் HCl வித் 623 கெல்வின் இந்த மூணையும் இங்கே எழுதிட்டு டைரெக்டாக நம்ம ஃபீனாலை போட்டுடலாம். ஓகேவா, டைரெக்டாக ஃபீனாலை போட்டுடலாம். ஸோ இங்கே பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட் எழுதிடணும், இங்கே ஃபீனால் எழுதணும். இந்த ரியாக்ஷனுக்கான ஷார்ட் ரியாக்ஷன் இது தான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அனிலின்லேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரம் அனிலின் மூணாவதாக பார்க்க போகிறது ஃப்ரம் அனிலின். ஸோ இதெல்லாம் வந்து புது புது கெமிக்கல் காம்பவுண்ட்ஸாக இருக்கும். அனிலின்றது நீங்கள் 13th சாப்டரில் இதை பற்றி ப்ரீஃபாக பார்ப்பீங்க. அதாவது ஒன்றும் இல்லை, எப்படி நம்ம இப்போ வந்து ஒரு சல்ஃபோனிக் ஆசிட் பென்சீனில் இருக்கிறனால பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட்னு சொன்னோமோ, ஒரு NH2ன்றது இப்போ பென்சீனில் இருக்கும். அதாவது a benzene that contains NH2, அதாவது NH2ன்றது தான் அமீனு. ஸோ NH3ன்றது அமோனியா. ஸோ அமீனு கண்டெயின் ஆகிருக்கிறதுனால இது அனிலின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை வந்து ப்ரீஃபாக நீங்கள் 13th சாப்டரில் நிறையா பார்ப்பீங்க இதை பற்றி. இப்போ நான் இங்கே எழுத போகிற ரியாக்ஷனே 13th சாப்டர்லேயும் இருக்குது பாதி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அனிலின்லேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து அனிலின் NH2. ஸோ இட் இஸ் நோன் அஸ் அனிலின். ஸோ இந்த அனிலினை நைட்ரஸ் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ண வேண்டும். ஆக்சுவலி உங்கள் புக்கில் வந்து HNO2ன்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் மேலே டெஃபினிஷனில் வந்து என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா NaNO2 ப்ளஸ் HClன்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ரெண்டில் எது எழுதுனாலும் கரெக்டு தான். ஓகேவா, நான் இங்கே புக்கு பிரகாரம் HNO2வை யூஸ் பண்ணுறேன், நைட்ரஸ் ஆசிட் வித் 273 கெல்வினில் இருந்து 278 கெல்வினில் ஹீட் பண்ணும்போது இட் கிவ்ஸ் பென்சீன் டயசோனியம் குளோரைட். அதாவது அது ஒரு சால்ட் ஃபார்மேட். ஓகேவா, அரோமேட்டிக் சால்ட்டை தான் பென்சீன் டயசோனியம் குளோரைடுன்னு சொல்கிறோம். ஸோ N டபுள் பாண்ட் NCl. ஓகேவா, இது வந்து பென்சீன் டயசோனியம் குளோரைட். இது பென்சீன் டயசோனியம் குளோரைட். ஸோ எப்படின்னா ஆக்சுவலி நான் வந்து நைட்ரஸ் ஆசிடுக்கு பதில் இதுவும் யூஸ் பண்ணலான்னு சொன்னேன்னா, ஸோ இது ஆக்சுவலி உங்கள் டெஃபினிஷனில் இதான் கொடுத்துருப்பாங்க. பட் ரியாக்ஷனில் HNO2 யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே என்ன ஆகும்னா, இங்கே ஆல்ரெடி ஒரு நைட்ரஜன் இருக்கா, இங்கேயும் ஆல்ரெடி ஒரு நைட்ரஜன் இருக்கா, இந்த நைட்ரஜனை இதுவும் டபுள் பாண்டில் ஷிஃப்ட் ஆகிட்டு HCl வந்து அட்டாச் ஆகும் நைட்ரஜன் கூட. ஓகேவா, அதுதான் இங்கே நடந்திருக்கும். பட் நைட்ரஸ் ஆசிட்னு காமனாக அந்த ரியாக்ஷனில் HNO2வை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இதை வந்து ஃபீனாலாக மாற்றணும். ஒரு சால்ட், அதாவது இது வந்து ஒரு சால்ட் ஃபார்மேட், அரோமேட்டிக் சால்ட்டு. ஸோ இதை வந்து எப்படி ஃபீனாலாக மாற்றணும்னா H2O யூஸ் பண்ணணும். ஸோ H2Oன்னா எப்படி H பாண்ட் OHஆ. ஸோ இங்கே என்ன ஆகும்னா இந்த ஹெச்சும் இங்கே இருக்கிற இந்த Clலும் HClஆக வெளியே போயிடும். ஓகேவா, நெக்ஸ்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த OH, இது வந்து இங்கே வந்து சப்ஸ்டியூட் ஆயிரும். இங்கே இருக்கிற இந்த 2 N நைட்ரஜன் இருக்குல்ல, ரெண்டுமே வந்து ஏராக ரிலீஸ் ஆகிடும். ஓகேவா, நைட்ரஜன் வெளியே கேஸாக போயிடும். ஸோ நெக்ஸ்ட் அந்த OH மட்டும் வந்து அட்டாச் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஃபீனால். ஓகேவா, இதுக்கும் நம்ம இன்டர்மீடியட் ஸ்டெப்பு இந்த இன்டர்மீடியட் ஸ்டெப்பு இங்கே பென்சீன் டயசோனியம் குளோரைட் தான். ஸோ இதையும் இல்லாமல் நம்ம பண்ணலாம். எப்படின்னா அதே தான், கீழே ரியாக்ஷன் பாருங்கள். ஸோ இங்கே வந்து அனிலின் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த அனிலினை வந்து HNO2 பார் H2O போட்டு 273 கெல்வின் பார் 278 கெல்வினில் ஹீட் பண்ணும்போது இட் கிவ்ஸ் ஃபீனால். ஓகேவா, இதுதான் வந்து இதுக்கான ஷார்ட்டஸ்ட் ரியாக்ஷன். அதாவது இந்த இன்டர்மீடியட் ஸ்டெப்பை கேன்சல் பண்ணிட்டு இந்த H2O முன்னால் எழுதிட்டோம்னா இதுதான். இவங்க 3 ப்ராடக்ட்டில் வர 3 இதாக எழுதுறத நம்ம இப்படி இங்கேயே நார்மலாக எழுதலாம். இப்போ வந்து 4வதாக பார்த்தோன்னா ஃபீனாலை வந்து குமினிலேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இங்கே குமினியை வந்து ஃபஸ்ட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பென்சீன், a benzene that's react with propene. ஓகேவா, CH டபுள் பாண்ட் CH2. இது என்னென்னா ப்ரோப்பீன், இது வந்து பென்சீன். ஸோ ஓகேவா, ப்ரோப்பீனோ பென்சீனோ 523 கெல்வினில் வித் பாஸ்பரிக் ஆசிடில், அதாவது PO4H3, இதான் வந்து பாஸ்பரிக் ஆசிட். ஸோ இதில் ரியாக்ட் ஆகும்போது இட் கிவ்ஸ் குமினி. அந்த குமினியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, ஒன்றும் இல்லை, இந்த கார்பன் இங்கே வந்து அட்டாச் ஆகும். ஓகேவா, இந்த கார்பன் இங்கே அட்டாச் ஆகிட்டு இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குல்ல, அந்த ஹைட்ரஜனை இந்த கார்பனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ CH CH3 CH3.
ஸோ இதுதான் வந்து குமினி. ஓகேவா, இதுக்கு வந்து ஜென்ரல் ஃபார்ம் வந்து குமினி. பட் உங்களுக்கு வந்து புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஐசோப்ரோப்பைல் பென்சீன்னு காமன் நேம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இந்த குமினிலேருந்து இப்போ எப்படி ஆல்கஹாலை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த ரியாக்ஷன் நீங்கள் எழுதணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து சப்போஸ் கொஷினில் வந்து ப்ரிப்பேர் ஆல்கஹால் ஃப்ரம் குமினின்னா டேரெக்டாக நீங்கள் இந்த மாலிகுலர் ஃபார்முலாவை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுட்டு, இந்த ஸ்ட்ரக்சரை நல்லா ஞாபகம் வச்சுட்டு டேரெக்டாக ஈக்குவேஷன் எழுதிடலாம். இந்த இதை யூஸ் பண்ணி இதெல்லாம் எழுதணுன்ற அவசியம் இல்லை. டேரெக்டாக இப்போ நான் எழுதுகிறேன் பாருங்களேன், இதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதை வந்து ஏர், அதாவது O2ல ரியாக்ட் பண்ணணும் வித் 5% ஆஃப் அக்யூலஸ் Na2CO3. ஸோ Na2CO3னா சோடியம் கார்பனேட்டுன்னு அர்த்தம். ஸோ இந்த குமினியை ஏரில் ரியாக்ட் பண்ணோம். ஸோ இப்போ இங்கே என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் பார்த்தோம்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்பனில் 2 ஆக்சிஜனும் போய் அட்டாச் ஆகிடும். ஸோ O பாண்ட் OH இப்படி ஃபார்ம் ஆகும். ஓகேவா, CH3 இது CH3. ஓகேவா, இந்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து குமினி ஹைட்ரோ பெராக்சைடுன்னு நேமு. ஏன்னா O2 இருந்தாலே அதை வந்து பெராக்சைடுன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து இன்டர்மீடியட் காம்பவுண்டுக்கு நம்ம நேம் எழுதணுன்ற அவசியம் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ நெக்ஸ்ட் இதை வந்து சல்ஃபியூரிக் ஆசிடில் ரியாக்ட் பண்ணும். ஸோ சல்ஃபியூரிக் ஆசிடில் ரியாக்ட் பண்ண விடும்போது என்ன ஆகும்னா, இந்த இடத்துல இந்த காம்பவுண்ட் மொத்தமாக வெளியே எமிட் ஆகிடும், வெளியே போயிடும். ஓகேவா, இந்த காம்பவுண்ட் மொத்தமாக வெளியே போயிடும். இங்கே இருக்க இந்த OH வந்து இங்கே அட்டாச் ஆகிடும். ஓகேவா, ஸோ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா, ஃபஸ்ட்டு ப்ராடக்டாக நமக்கு ஃபீனால் ஃபார்ம் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு காம்பவுண்ட் வெளியே போச்சு பார்த்தீங்களா, இங்கே ஒரு பாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இந்த கார்பனுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ ஒரு பாண்ட் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே அசிட்டோனை ஃபார்ம் பண்ணும். ஸோ டபுள் பாண்ட் OCH3. ஸோ அசிட்டோனை ஃபார்ம் பண்ணும், இங்கே ஃபீனாலை ஃபார்ம் பண்ணும். ஓகேவா, ஸோ அகெயின் வந்து நம்ம இந்த ரியாக்ஷன் வந்து இதிலேருந்து எழுதினாலே போதும். நமக்கு இந்த குமினியை ப்ரிப்பேர் பண்ணணுன்ற மெத்தட் தேவையில்லை. உங்கள் கொஷினை பொறுத்து மொத்த ஓவரால் ரியாக்ஷனையும் எழுத சொன்னாங்கன்னா இது மொத்தமாகவே தான் எழுதி ஆகணும். ஸோ இதுக்கும் ஷார்ட்கட் இருக்குது. பட் இந்த குமினி ப்ரிப்பரேஷனுக்கு ஷார்ட்கட் கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம எப்படி குமினிலேருந்து ஃபீனாலை ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதுக்கு மட்டும் ஷார்ட்கட் இருக்குது. என்னென்னு பார்த்துடலாம். ஸோ குமினியோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ CH3 CH3. ஸோ இது குமினி. ஸோ தட்ஸ் குமினி தட்ஸ் ரியாக்ட் வித் ஏர் O2 வித் 5% ஆஃப் அக்யூல் Na2CO3 அண்ட் H2SO4. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இன்டர்மீடியட் ஸ்டெப்பிங்க. ஸோ இந்த ஏர் O2வையும் சல்ஃபியூரிக் ஆசிடையும் ஒன்றா போட்டு எழுதிட்டு டைரெக்டாக நெக்ஸ்ட்டு ஃபீனாலே எழுத வேண்டியது தான். ஓகேவா, ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாத்துலேயும் நிறைய ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி பார் போட்டு இப்படி எழுதுகிற மூலியமாக நம்ம வந்து ரியாக்ஷனோட ஸ்பேஸை கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ இங்கே இந்த இன்டர்மீடியட் ஸ்டெப்பை நான் இங்கே ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரியே நான் இந்த குமினி ரியாக்ஷனை ஆக்சுவலி எழுதலாம். பென்சீன் ஸ்ட்ரக்சர் ஒழுங்காக இல்லை. ஸோ ஓகேவா, சப்போஸ் குமினியை வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்கன்னா இந்த ஸ்டெப்பை எழுதிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெப்பை எழுதிக்கலாம். ஓகேவா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.